எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் துன்பம் பேராசையால் வரக்கூடியது, துயரம் உறவினால் வரக்கூடியது. இந்த துன்பம்ங்கிறது நம்ம வேதனை, சஃபரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். துயரங்கிறது துக்கம், க்ரீஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இந்த வேதனை இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு நிலை. அந்த நிலையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த வலி, அது துன்பமாக நமக்கு தெரியுது. ஆனால் துயரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது ஒரு இழப்பு, அதனால் வரக்கூடிய வலி. இந்த வேதனை அப்படின்னு நம்ம சொல்கிறது, அதாவது துன்பம், அது பேராசையால் வரக்கூடியது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, மனிதனோட இந்த வாழ்க்கையில் நிறைய நிலைகளை நம்ம பார்ப்போம். ஒரு பிரம்மச்சாரிய நிலை, ஒரு கிரகஸ்தனோட நிலை அப்படின்னு நம்ம வெவ்வேறு நிலையில் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நிலையிலையுமே நமக்கு ஒரு வலி, ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும். இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட சம்டைம்ஸ் அது முடியாமல் போகும். ஏன் அப்படின்னா, இது இந்த உலகத்தோட சம்மந்தப்பட்டது, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த நிலைப்பாடை பொறுத்து இருக்குது. இந்த நிலையில் ஒரு சோஷியல் கம்பல்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. அதனால தான் இந்த வேதனை, இந்த துன்பமே நமக்கு ஏற்படுது. இந்த வேதனையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா சம்சாரத்தில் இல்லாமல் சந்நியாசம் எடுக்கிறது தான் ஒரே வழி. ஆனால் நம்மளால் சந்நியாசம் எடுக்க முடியுமா? அதனால தான் இந்த வேதனையை நம்ம நம்மளோட திறனுக்கு ஏற்ப நம்ம அதை கையாளுறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வேதனையை பார்த்தீங்கன்னா நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. எப்பெல்லாம் நமக்கு கஷ்டம் வரும்? நம்ம வாழுற இந்த சமுதாயத்தில் நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் இல்லாத போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்ப்போம். நம்ம அவங்களோட பெட்டராக இருக்குமா, இல்லை அவங்க நம்மளோட பெட்டராக இருக்காங்களா அப்படின்னு. அப்போது அங்கே முதல்ல அந்த ஸ்டேட்டஸுக்கு காரணமான ஃபைனான்ஸ். ஸோ எப்பெல்லாம் ஃபைனான்ஷியல் லாஸ், இல்லை நம்ம மற்றவங்களோட ஃபைனான்ஷியலாக பெட்டர் ஆஃப் இல்லை அப்படின்னு நமக்கு தோணுதோ, அப்பெல்லாம் நமக்கு இந்த துன்பம் ஏற்படும். அடுத்தது நமக்கு இந்த ப்ரொலாங்டு இல்னஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறச்ச நம்மளுடைய காரியத்தை நம்மளால் சரியாக திறம்பட செய்ய முடியாத போது நமக்கு இந்த வேதனை ஏற்படும், இந்த துன்பம் ஏற்படும். நமக்கு ஏண்டா நம்ம இப்படி இருக்கோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வலி நமக்குள்ளே ஏற்படும். அடுத்தது சர்க்கம்ஸ்டென்ஷியல் ப்ராப்ளம்ஸ். அதாவது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் நமக்கு ஏதோ கை பிசகிருக்கு, கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த வலி, அது நமக்கு துன்பமாக தெரியுது. இது அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்னால் நடந்த விஷயமே தவிர அது எந்த விதத்துலேயும்
நம்ம அதனால தான் அதை ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறோம். நம்மளா அதை வலியை வரவழைச்சிக்கிறது கிடையாது. அடுத்தது வந்து அன்டிசையர்ட் சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை வந்து ஒரு அக்யூஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு சிச்சுவேஷன்ஸ்குள்ளே நம்மளை உட்படுத்தி அதனால் கோர்ட்டு கேஸு இல்லை ஜெயில் டேர்ம் இப்படின்னு நமக்கு வரும் பட்சத்தில் அது வந்து நமக்கு ஒரு துன்பமாக, ஒரு வேதனையாக, ஒரு சஃபரிங்காக நம்ம வந்து அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆன் தி அதர் ஹேண்ட், நம்ம துயரம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு துக்கம். அது வந்து ஒரு பர்சனல் லாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அன்டிசையர்டு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். சில சமயம் நம்ம பேரண்ட்ஸ்னால, சிப்ளிங்ஸ்னால, நம்ம பார்ட்னர்ஸ்னால, குழந்தைங்கள்னால, இப்படி நமக்கு வந்து பல விதத்தில் வந்து ஒரு வருத்தத்தை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தா இது இந்த துயரத்தில் வந்து சேரும். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம பேராசையாக இருந்தால் அதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் our obsession to money or obsession to people or situations, அப்போ நம்ம வந்து அதை குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த துயரம் இருக்கு இல்லையா, இது நம்ம கையில் மட்டுமே கிடையாது. அதனால் இது வந்து நமக்கு வந்து ஒரு பாரமாக, ஒரு பெரிய விஷயமாக, ஒரு நெஞ்சில் வந்து ஒரு பாறாங்கல்ல வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது இந்த துயரம். இந்த துன்பத்தை வந்து நம்ம பல விதத்தில் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். நம்மளையே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த துன்பம் நேர்கையில் யாழெடுத்து மவாசின்னு சொல்கிற ஒரு பாட்டு இருக்கே, அந்த மாதிரி we can play music. இல்லை அப்படின்னா தத்துவ பாடல்கள் நிறைய இருக்குது, அதை கேட்கலாம், பாடலாம். அது ஒரு லெட் அவுட் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இப்படி நமக்கு இல்லை நம்ம போய் வெளியில் போய் பல பேர்கிட்ட இந்த சோஷியல் குரூப்ஸில் பேசுகிறதோ, இல்லை அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்த ஒரு சப்போர்ட் குரூப்புக்கிட்ட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதோ, இப்படி நம்மளை நாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த க்ரீஃப் இருக்கு இல்லையா, துயரம், இது வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகவே போகாது. ஏன் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ பர்சனல் லாஸ். இது வந்து இட் இஸ் கன்சர்னிங் அ ரிலேஷன்ஷிப். அதனால் இந்த பெயின்ஃபுல் பீரியடை we have to go through it. ஒன்று, we live through that pain. ரெண்டாவது, we shed tears. நம்ம நிறைய அந்த வருத்தத்தினால நம்ம அழுவோம். அதுக்கப்புறமா we let go. ஸோ இது வந்து எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். எடுத்த உடனே நம்ம விட்டுறலாம். அப்படி இப்போ நம்ம வந்து யாரையோ ஒருத்தரை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரு டெத் இந்த ஃபேமிலி இருந்திருக்கு அப்படின்னா, எடுத்த உடனே வந்து நான் வந்து விட்டுட்டேன், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. we have to go through that process of pain. அதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அனுபவிப்போம். அதுக்கப்புறமா நிறைய அழுவோம். முதல்ல இந்த துக்கத்தில் அழுகையே வராது. அதுக்கப்புறம் துக்கம் அதை அந்த வலியை நம்ம அனுபவிச்சிட்ருக்கிறச்ச ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அழுகையும் சேர்த்து வரும். அதுக்கப்புறம்தான் இந்த லெட் கோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வருவோம். எப்படி வந்து ஒரு ஆற்றுல போட்ட ஒரு தண்ணி, ஒரு ஸ்ட்ரீம் இல்லை ஒரு ரிவரில்
எப்படி வந்து ஒரு இலையை போட்டால் அந்த இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது நகர ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி துயரம் பட்ட ஒரு மனம் மெல்ல மெல்ல தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ். ஒருத்தருக்கு இருந்த மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்க முடியாது. அது அதோட போக்கில் அதோட டைம் பீரியடில் தான் அந்த வலி வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வி கம் டு டேர்ம்ஸ் வித் இட். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு வி கம் டு டேர்ம்ஸ் வித் இட். அதுக்கப்புறம் ஒரு அனுபவமாக நம்ம பார்க்குறோம். அந்த அனுபவத்தினால் வர புரிதல், அந்த புரிதலில் வர ஞானம் அப்படின்னு இந்த துயரம் நம்மளை ஞானம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு உயர்த்தும். ஆனால் துக்கம் அப்படிங்கிறது இதை ரிப்பீட் பண்ணாமல் லைஃப்பில் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளை பார்க்க அது தூண்டும். ஸோ இந்த துக்கம்ங்கிறது ஒரு டெம்ப்ரரி ஃபேஸ். அதுக்கு பல ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இந்த உலகத்திலேயே நிறைய இருக்குது. ஆனால் துயரம்ங்கிற ஒரு நிலை வந்து ஞானம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை தள்ள, நம்ம உந்தி அதை வந்து எடுத்துகிட்டு போக அது நமக்கு உதவும். அதை ஒன்று நம்ம அதை எடுத்துக்கலாம், இல்லை திருப்பி துக்கம்ங்கிற லெவலுக்கு நம்ம அதை கொண்டு வந்து நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் லைஃப் நமக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து துயரப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து ஞானம் வந்துடுதா அப்படின்னு. அது வந்து துயரம் எப்போவுமே இட் வில் சேலஞ்ச் அவர் பிலீஃப் சிஸ்டம், இட் வில் சேலஞ்ச் அவர் வேல்யூஸ், நம்மளோட இன்டெகிரிட்டி அது கொஷின் பண்ணும். இந்த இதுலேருந்து நம்ம மீண்டு வரைச்சதான் நமக்கு அந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அதனால் எல்லாருக்கும் வராது, ஆனால் இந்த பாதை அதை நோக்கி எடுத்து செல்லும். அதை நம்ம கரெக்டான வழியில் அதை நம்ம பிரயோகப்படுத்தினோன்னா நம்மளால் அந்த ஞானம்ங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போகலாம். ரெண்டாவது பெரிய ஒரு நிலை நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, நம்மளோட இந்த வாழ்க்கையை நம்ம சரி செய்ய பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் வந்து தவறுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்த நம்ம இந்த புரிதலோடு நம்ம வழி நடத்த பார்ப்போம். ஸோ ஞானம்ங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த வாழ்க்கையை செம்மையாக வாழறது எப்படி அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் நம்மளை அதை கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் இந்த துக்கம் இருக்கே, இது வந்து நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற சாய்ஸஸுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக இது ஃப்யூச்சரில் இருக்கும். எப்படின்னா, இந்த சஃபரிங் ஏன் நமக்கு இருக்குது அப்படின்னா, பிகாஸ் our expectations are very high, because our hopes and dreams are very high, our outlook of life is very different. அது நம்ம பர்சனாலிட்டியோட அது ஒத்து வராத போது தான் நமக்கு இந்த வேதனை வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதை விடுத்து நம்ம வந்து எப்போ சாய்ஸஸ் வந்து நம்ம வந்து சரியாக எடுக்கணும், எப்போ வந்து we have to just walk away, எப்போ வந்து நம்ம அந்த லிமிட்ஸை வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த வேதனையானது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது நமக்கு உணர்த்தும். ஸோ வாட் we can do in the future, அதை நிர்ணயம் பண்ணுறது இந்த வேதனை, இந்த துன்பம். ஆனால் துயரம் நம்மளை வந்து வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு தள்ளும். இட் வில் மெச்சூர் அஸ் மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, இமோஷ்னலி. ஆனால் இந்த துன்பம் இருக்கே,
இது வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் டு டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன். ஸோ வாழ்க்கையில் இந்த துன்பம் நம்ம வாழ்க்கையை செம்மையாக நடத்துறதுக்கு உதவும். இந்த துயரம் நம்மளைய ஒரு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு ஆத்மாவாக நம்மளை இன்னும் மெருகேற்றி, நம்மளை செம்மைப்படுத்தி, நம்மளை ஞானம்ங்கிற வழிக்கு இது எடுத்து செல்லும். அப்படி எடுத்து செல்றச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நமக்கு திருநாளே. நன்றி, வணக்கம்.